மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சயான் சிபிசிஐடி விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். ஏற்கனவே 2 முறை சம்மன் அனுப்பி ஆஜராகாத நிலையில் இன்றைய தினம் ஆஜராகி இருக்கிறார் சயான். என்னென்ன விவரங்களை பெறுவதற்கு திட்டமிட்டிருக்கிறது சிபிசிஐடி? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கோவையில் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு சம்பந்தமாக இந்த வழக்குல முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள சயானிடம் போலீசார் இந்த சம்மன் அனுப்பி அவரிடம் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இந்த வழக்குல சுமார் 360க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் விசாரணை நடத்தி அதற்கான அறிக்கைகளை வைத்துள்ளனர். இந்த சூழல்ல கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்பு சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டது. வழக்கு மாற்றப்பட்டு முதலிலிருந்து இந்த வழக்கு தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வந்தது. அனைத்து தரப்பிலும் சம்பந்தப்பட்ட நபர்களின் தரப்பிலிருந்து விசாரிக்கப்பட்ட சூழல்ல ஏற்கனவே இந்த வழக்குல இருக்கக்கூடிய பிஜுன் குட்டி மற்றும் திபு ஜெம்சன் அலி இவங்க கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில சயானிடம் விசாரணை நடத்திருக்கு. கடந்த 11ஆம் தேதி ஆஜராக அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. ஒரு வேறு வழக்கு சம்பந்தமாக நீதிமன்றத்துக்கு செல்ல இருப்பதனால அதனால வர முடியல என்ற பதில கொடுத்ததுக்கு அப்புறம் அதை சிபிசிஐடி போலீஸ் ஏற்றுக்கொண்டாங்க. இந்த சூழல்ல இன்று அவர் விசாரணைக்கு ஆஜராக இருக்காரு. அந்த பிஜுன் குட்டி, திபு ஜெம்சன் அலி ஆகியோரிடம் விசாரணை நடத்தியதுல இவங்களிடம் இவர் செல்போன்ல உரையாடுனது உண்மையா, எத்தனை மணி முறை இவரிடம் பேசினாரு, என்னென்ன பேசினாங்க என்ற கோணங்கள்ல விசாரணை நடத்துவதற்காக இன்று அவர் ஆஜராக சொல்லியிருக்காங்க. அந்த சூழல்ல அது சம்பந்தமான கேள்விகள் அவரிடம் கேட்கப்படும். அவர் சொல்லக்கூடிய பதில்களின் அடிப்படையில் மேல் விசாரணை செய்வதற்கான திட்டத்தை சிபிசிஐடி போலீசார் வச்சிருப்பதாக அவர் தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. மேலும் இந்த வழக்குல பல தரப்பட்ட கோணங்கள்ல தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சேலம், கோவை, நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளில் முகாமிட்டு விசாரணை நடத்தி வரும் சூழல்ல சயான் இன்று கோவை சிபிசிஐடி அலுவலகத்துல ஆஜராக இருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.